என்னம்மா உங்களை தவிக்க வைக்கிறது இப்போ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு காரணமே நீங்க மட்டும்தான். உங்க அப்பா சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப மெச்சூர்டு ரொம்ப தெளிவா இருப்பீங்கன்னு சொல்றாரு. இதா தெளிவா இருக்கிற எதுல தெளிவா காட்டணுமா அதுல காட்டாம எதுல போய் அந்த பையனை 10 நாள் மீட் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லி அந்த பையன் பாவம் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சு அவன் அதான் சொல்றான். இவங்க சந்திச்ச 10 நாள் தான். 2வது 3வது நாள் இந்த பொண்ணு போய் சொல்லிருக்கான். 2 வருஷமா இல்லைங்க தேவல கொட்டி இல்லைங்க ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் சந்திச்சு இந்த பொண்ணு தனியா வந்திருந்தான். சோ இவர் போய் சொன்னாரா, ஏம்மா மணி 9:30 ஆயிடுச்சு, ஏம்மா தண்ணி எப்படி நடந்து வர? இல்ல என்னோட ஃப்ரெண்ட் அங்க நிக்கிறா, நான் அந்த ஃப்ரெண்டு கூட போறேன்னு சொன்னேன். அடுத்த நாள் 2வது 3வது நாள் இந்த பொண்ணு போய் சொல்லிருக்கான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்திருக்கு. பாவி மொளவா அரைச்சிட்டே இருந்திருக்கு. பொண்ணு பேசுது பொண்ணு பேசுது பொண்ணு பேசுது இவங்க தான் போய் அந்த பையன் கிட்ட சொல்லி அந்த பையன் 1.5 வருஷம் போயிட்டான் ஓசூர் வேலையை தேடி அவன் பாட்டு போயிட்டான். இங்க இருக்க மாட்டாப்ல. மறுபடியும் இந்த புள்ள கிட்ட இந்த பையன் கிட்ட இந்த விஷயம் சொன்னதே உங்க பொண்ணுதான். அவன் மனசுல இல்ல அந்த டைம்ல இருந்துச்சா? இருக்கல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் 3 நாள்ல 3 நாள்ல அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மேடம். அதுதான் நானே சொல்றேன். நான் அந்த பொண்ணுட்ட அதுதான் நான் கேட்டேன். முதல் நாள்ல நீங்க சந்திக்கிறீங்க, 2வது நாள் அவர் யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. பானிபூரி ஸ்டால்ல அவர் சாப்பிட வந்திருக்காரு. இந்த பொண்ணு அங்கிருந்து கிராஸ் பண்றது வேலையை முடிச்சு 3வது நாள்லயா யாராவது போய் சொல்லுவாங்க எனக்கு நீ உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லி? தம்பி எல்லாம் கேட்டுட்டீங்க, என்ன நடந்திருக்குன்னு இப்ப ரொம்ப தெளிவா இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணும். இந்த பொண்ணு அவ அப்பா அம்மா கூட போட்டும், அதான் முடிவு. புரிஞ்சுதா? ஆனா வெயிட் பண்றேன் மேடம், எனக்கு வேற லைஃப் தெரியாது மேடம். நல்லா வேலை பாருங்க, நல்லா உழைங்க, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க காமிங்க. இந்த பொண்ணு நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னா அவங்க சந்தோஷமா அனுப்புறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. ஆனா அதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். கண்டிப்பா ஒண்ணுமே இல்லாம பொண்ணையும் கூட்டிட்டு ஓடுறேன், கல்யாணம் பண்ணிட்டோம், கோவில்ல யாரும் இல்ல, நாங்க 2 பேரும் மட்டும் தாலி கட்டிட்டோம், அதெல்லாம் என்னங்க? என்ன நடக்குது இப்ப? அவங்க சொல்றது எங்க பொண்ணு எங்களுக்கு திருப்பி வேணும்.